ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ஒரு ஹெல்த்தியான டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். கருப்புளுந்து வச்சு லட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுவும் கருப்பட்டி யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்புளுந்து நான் 3 கப் எடுத்திருக்கேன். நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும். நீங்கள் இப்படியும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு துணியில் கொஞ்ச நேரம் வீட்டிலேயே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிறிஸ்பி ஆனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 கப்புக்கு நான் 1.5 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிட்டேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கரையணும், அவ்வளோதான். பாகுபதெல்லாம் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்குங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை எடுத்துக்கலாம். அரைச்சது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நைஸாக இல்லாமல் லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த கருப்பட்டி ஊற்றிக்கலாம். கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க, ஸ்பூனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுறப்போ கரெக்டாகிடும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கோங்க வாசத்துக்கு. இப்போது கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்கும்போதே கையில் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்சதை இப்போ நம்ம பால்ஸாக ரவுண்டப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.